அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சனாதனம் என்பதாக ஒரு கருத்து இன்றைக்கு வலைத்தளங்களிலே ஏராளமானவர்களால் பேசப்பட்டு வருகின்றது. ஒன்றை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சனாதனம் என்கின்ற அந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஆய்வு, சமஸ்கிருதம் என்பது கிபி 2வது நூற்றாண்டிற்கு பிறகு எழுந்த ஒரு மொழி. அப்பொழுதுதான் அது அரும்பத் தொடங்குகிறது. இந்திய நாட்டிலே மிக பழமையான கல்வெட்டாக அசோகருடைய கல்வெட்டுக்கள் இன்றைக்கு பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் கீழடி அகழ்வாய்வின் மூலமாக தமிழி என்கின்ற தமிழ் எழுத்து முறைதான் மிகவும் பழமையானது என்பதை இன்றைக்கு ஆய்வுகள் தெரியப்படுத்தி வருகின்றன. ஆக இந்த சனாதனம் என்பது சமஸ்கிருத சொல்லாக இருக்கிற காரணத்தினாலே அது சமஸ்கிருதம் பொதுமக்களுக்கு எழுதப்படுகின்ற காலமாக வருகின்றது. கிபி 6வது 7வது நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடுதான் அரசர்கள் அதை கல்வெட்டுகளிலே எழுதி இருக்கின்றார்கள். அதுவும் 5வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் கல்வெட்டுகளிலே சமஸ்கிருத மொழி அதிகமாக இடம்பெறலாயின. அதுக்கு முன்னாலே இருந்த பிராகிருத கல்வெட்டுக்கள் புறந்தள்ளப்பட்டன என்பது வரலாறு குறிப்பிடுகின்றது. இது முதலாவது செய்தி. இரண்டாவது, இந்த சனாதனம் என்பது கிபி 5வது நூற்றாண்டுகளிலே தொடங்கப்பட்டிருக்கின்ற போது நீங்கள் எப்படி இது மிகவும் பழமையானது என்பதாக சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்துயிசம் என்கின்ற அந்த வார்த்தையே கிபி 1764 சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கின்ற கல்கத்தாவிலே இருந்த இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்களால் அது புதிய சொல்லாக உருவாக்கப்பட்டது. ஹிந்துயிசம் என்பதை அதற்கு முன்னால் எந்த நூலிலும் எந்த கல்வெட்டிலும் வேறு எந்த சான்றிலும் நாம் பார்க்க முடியாது. ஆக இந்துயிசம் என்பதை கிபி 1764க்கு அப்புறம்தான் வருகிறது என்று சொல்லுகின்ற போது எதை கொண்டு நீங்கள் சனாதனம் என்பது கிறிஸ்துவுக்கு முன்னாலேயே தோற்றத்திலேயே தொடக்கத்திலேயே இருந்து வருகிறது என்பதை நீங்கள் சொல்ல முடியும்? இது இரண்டாவது. மூன்றாவது பார்க்கின்ற போது இந்த சனாதனம் என்பது ஒரு சமயமா, ஒரு மதமா? இந்துயிசம் என்பதே ஒரு மதம் இல்லை என்பதை ரிடில்ஸ் இன் ஹிந்துயிசம் என்கின்ற அந்த நூலில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக விரிவாக எழுதியிருக்கின்றார்கள். மிக ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு நூல் அது. தமிழிலும் இன்றைக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டு எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். ஆக இந்துயிசம் என்பதற்கு அது ஒரே கடவுளை வழிபடுகின்ற ஒரு மதம் அன்று என்பதை அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்போ சனாதனம் என்பது ஒரே கடவுள் கொள்கையா? இந்துயிசம் என்பதும் சனாதனம் என்பதும் ஒன்றா? அப்படியானால் இந்த சனாதனம் என்பதனுடைய கடவுள் யார்? இந்துயிசம் என்பதிலேயே ஏராளமான கடவுளினுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. உங்களுடைய கடவுள் யார்? அடுத்த நிலையிலே நான் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டிய ஒரு கேள்வி, இது ஒரு மதம் என்பதாக நீங்கள் சொன்னால் யாருடைய மதம்? தமிழருடைய மதம் வேறு, ஆரியருடைய மதம் வேறு. ஆரியருக்கு என்பது மதம் என்பதே கிடையாது. அவர்களுக்கு வேதம் என்பதாக ஒன்று இருக்கிறது. அந்த வேதத்தையும் அவர்கள் அபௌருஷேயம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அபௌருஷேயம் என்பதற்கு யாராலும் எழுதப்படாதது. வேதங்கள் யாராலும் எழுதப்படவில்லை என்பதாக சொல்லுகின்ற நீங்கள் அந்த நூல் ஏராளமான முனிவர்களுடைய பெயர்கள் எழுதியிருக்கின்ற பகுதிகள் இந்த வேதங்களிலே சொல்லப்படுகின்றன. அப்படியானால் இதற்கு என்ன பதிலை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? இந்த வேதங்களில் சிலை வழிபாடு கிடையாது, கோயில் வழிபாடு கிடையாது, அவதார கோட்பாடு கிடையாது, பாவ மன்னிப்பு என்கின்ற கொள்கை அதில் கிடையாது, மோட்சம் நரகம் என்கின்ற கோட்பாடு கிடையாது. பிறகு எப்படி இது ஒரு மதமாகும்? அதற்கு என்ன வழிபாட்டு முறை? அதற்கு என்ன சடங்குகள்?
எல்லா மக்களையும் நீங்கள் ஒன்றிணைத்து இந்த சனாதனவாதிகள் என்பதாக நீங்கள் குறிப்பிட முடியுமா? எல்லா மக்களும் இந்துக்கள் என்பதாக சொல்லுவது இந்திய நாட்டிலே தோன்றிய அனைவருமே இந்துக்கள் என்பதுதான் மொழியியல் அடிப்படையிலும் சரி, வரலாற்று அடிப்படையிலும் சரி ஏற்புடையதாக அமையும். அதற்கு அடுத்தது நாம் பார்க்கின்ற போது காஞ்சி பெரியவாள், பழைய பெரியவர், அவர் ஒன்று சொன்னார். இந்த ஆங்கிலேயர்கள் நம்மை இந்துக்கள் என்று சொன்னார்களோ நாம் பிழைத்தோமோ. அர்த்தமோ இதில் அவர் எழுதுகின்ற தெய்வத்தின் குரல் என்பதாக சொல்லுகின்ற அந்த நூலில் அவர் எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இவர்களுடைய மதம் வேறு. இவர்கள் அண்டி பிழைக்க வந்தவர்கள். இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஏற்படுத்திய இந்த மதங்களை இவர்கள் அபகரித்து கொண்டு தங்களுடைய மதம், தங்களுடைய மேலாண்மையை அவர்கள் நிறுத்தி இன்றைக்கு வரைக்கும் கோயிலிலே அவர்கள் பூசை செய்து கொண்டு மற்ற மக்கள், மற்ற இனத்தவர்கள் யாருமே அதில் பூசை செய்யக்கூடாது, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது என்கின்ற சட்டங்களை எல்லாம் வரையறுத்து கொடுத்திருக்கின்ற இவர்கள் சனாதனவாதிகள். இவர்களுக்கு மதம் கிடையாது. இது ஜாதி ஏற்றத்தாழ்வு கொள்கை என்பது அதுதான் சனாதனம் என்பதை பல பதிவுகளில் ஏராளமான அறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு வலை ஒளியிலே, வலைத்தளங்களிலே ஏற்பட்டு எழுதி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த சனாதனம் இட்டர்னல் என்பதாக அதனுடைய பொருள். இட்டர்னல் என்பது எது இட்டர்னல்? கடவுள் ஒருவர் தான் இட்டர்னல். இயேசு பெருமான் சொன்னார், நானே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். ஐ ஆம் தி ஆல்பா அண்ட் தி ஒமேகா. நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. இவ்வளவு தெளிவாக சொன்ன கடவுள் இயேசு பெருமான். அப்போ அவர் தான் சனாதனம் என்பதை தோற்றுவித்தவர். அதை விட்டுட்டு நேர இங்கே இந்திய நாட்டிலே உள்ள இந்திய மக்களை, தமிழ் மக்களை, இந்திய நாட்டினுடைய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், மண்ணின் மைந்தர்களை பிரிவினைப்படுத்தி பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், சத்திரியர்கள் 2வது, வைசியர்கள் 3வது, சூத்திரர் 4வது, அவர்ணர்கள் என்று சொல்லப்படுகின்ற நிஷாதாக்கள் 5வது பிரிவினர் என்பதாக எல்லாம் சொல்லுகின்றதெல்லாம் ஏற்புடையதாக இருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்திய நாட்டை பல கூறாக்கி இன்றைக்கு அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் அதைத்தானே நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகையினால சனாதனம் என்பது ஒரு மதம் அல்ல. அதற்கு எந்த விதமான கடவுளும் கிடையாது, எந்த விதமான புனித நூலும் கிடையாது, எந்த விதமான புனித சடங்குகளும் அதற்கு கிடையாது, அதற்கு எந்த விதமான கோட்பாடுகளுமே கிடையாது. ஆகையினால இன்றைக்கு நீதிமன்றங்கள் வரைக்கும் இதை எடுத்துக்கொண்டு போய் சொல்லி சனாதனத்திற்கு எதிராக இவர்கள் பேசிவிட்டார்கள் என்பதாக எல்லாம் நீங்கள் நீதிமன்றங்களை அணுகுகிறீர்களே. இந்த மக்கள் அனைவரும் பிறப்பால் உயர்வு தாழ்வு அற்றவர்கள் என்பதை நீங்கள் நீதிமன்றத்திற்கு ஆரிய பிராமணர்கள் எடுத்து சென்று சமத்துவத்தை நீங்கள் பரப்பினால் உங்களை மனிதர்கள் என்பதாக ஏற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலே மனித அன்புள்ளவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஃப்ரீடம் என்பதாக சொல்லப்படுகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கோட்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதாக சொல்ல முடியும். திருவள்ளுவருக்கு காவி உடை நீங்கள் போட்டுட்டா அவர் சனாதனி ஆகிவிட முடியுமா? இதெல்லாம் நாட்டை ஆளுகின்றவர்கள், தமிழ்நாட்டில் உயர்வான நிலையில் ஆட்சி பதவியில் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தீமையான ஒரு செயலை செய்வது என்பது எங்களுக்கு, தமிழ் மக்களாகி எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கின்றது. ஆகையினால் சனாதனம் என்பது ஒரு மதமன்ற, அது மக்களை பிரிவுபடுத்துகின்ற கொள்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னொரு பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.